ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய சோம்பேறி விலாக் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதனால் சோம்பேறி விலாகாக என்னோடய விலாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஜியோ ஹாட் ஸ்டாரில் தெரியாதனமாக இந்த பிக் பாஸோடைய காமன் மேன் ஷோவை வச்சுட்டு உக்காந்துட்டேங்க. அது பார்க்க ஆடு வாயை பொழந்து பார்த்துட்ருக்கேன். சரி, அந்த இடத்துலே உக்காந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியும் அந்த வேலையெல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். காலையிலே என்னோடய சுருட்ட முடியை பற்றி சொல்லவே வேணாம். அதை எண்ணெயை வச்சு ஒரு கொண்டையை கட்டினா தான் என்னால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியுன்றதுனால நல்லா எண்ணெயை வச்சு சீப்பு வச்சு வாரி ஒரு கொண்டையை போட்டதுக்கப்புறம் அப்படி இருக்குங்க. அந்த சுருட்ட முடி இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் அதோட நிம்மதி என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக தலையும் வாரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி ஷோவை பார்த்துட்டே பக்கத்துலேயே நகர்ந்து போகாமல் பக்கத்துலேயே துணியும் போட்டு துவைச்சிட்டேன். துவைச்சி எங்கள் வீட்டில் குழாய் இல்லாததுனால மொண்டு தான் அலசணுன்றதுனால தண்ணியை மொண்டு ஊற்றிட்டேன். அப்படி இருந்துமே என் கண்ணு பாருங்கள் அப்படியே அந்த பிக் பாஸ் ஷோலையே பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அதை அலசட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வேலையை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த அலசறதுக்கு எல்லாமே எடுத்து போட்டுட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நேராக பிஸ்கெட் பேக்கெட்டை கொண்டு டிவி முன்னாடி வச்சுட்டு உக்காந்துட்டேன். அவ்வளோதான், அது அலசுற வரைக்கும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நமக்கு பிடிச்சது, இது பிக் பாஸ்ன்னு கிடையாது, நமக்கு பிடிச்சது எதனா ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது நமக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் சூப்பராக இருக்கும். நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக சூப்பராக இருக்கும். நமக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா அந்த டைம் சூப்பராகவே இருக்கும். பிஸ்கெட் சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி அலச போட்டுட்டு துணியை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வேறு நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு வேறு நின்றுட்டுருக்கேன். பார்த்திங்களா, இந்த நைட்டி போட்ட பொண்ணு ரொம்ப ஓவராக தான் பேசுது. எப்படி தான் இந்த நைட்டிலே வராங்கன்னு தெரில. என்னதான் இருந்தாலும் சரி, அவங்களோட விருப்பம், அவங்க இஷ்டம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பிக் பாஸ் ஷோ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி பெட்ரூமில் இருக்க கலைஞ்சு போட துணியை மட்டும் மடித்து வச்சிடலாம் மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ ஷோ போயிட்டே தான் இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே நான் ஒரு வேலையாக முடிக்கலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மடிக்கலான்னு சொல்லிட்டு ரூமுள்ளே வந்துட்டேன். பெட்ஷீட்டும் மடிச்சுட்டே கேட்டுட்ருக்கேன். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. என்னடா நம்ம டிவியை பார்த்துட்டே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், அது முடியட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டேன். நான் இந்த விலாக் இதோட முடிச்சிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பார்க்க போகிறதில்ல. எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குற விலாக்கே உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்குது. உங்களுக்கு என்னோடய விலாக் பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.